Hi friends, welcome to our channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா array. So move command உடைய ரொம்ப முக்கியமான ஒரு tips and tricks தான் பார்க்க போறோம். So first சின்னதா ஒரு rectangle வரைஞ்சுக்கலாம். மூவ்லயே arrayலயே ரெண்டு விதமான array இருக்கு. So அத நம்ம இப்ப பார்க்க போறோம். Okay. இப்போ first move command யூஸ் பண்ணனும்னா என்ன சொல்லிருக்கேன்? First object select பண்றோம். Select பண்ணியாச்சா? Select பண்ணிட்டு இப்போ இது வந்து நான் array பண்ண போறேன். So array பண்ணனும்னா first இது copy பண்ணனும்னா என்ன நமக்கு மெத்தட் சொல்லி கொடுத்திருக்கேன். control key press பண்ணிட்டு இதனுடைய கர்சர்லயே உங்களுக்கு plus symbol வந்துரும். So move tool activate பண்ணிட்டேன். control key press பண்ணிட்டேன். இப்போ நமக்கு ஒரு copy object கிடைச்சிருச்சு. இப்போ இது நம்ம array பண்ணனும் அப்படினா some distanceல நமக்கு எக்ஸாக்ட்டா some distanceல வேணும் அப்படினா so இங்க distance நம்ம வந்து டைப் பண்ணலாம். So இப்போ எனக்கு வந்து 2 மீட்டர் distanceல வேணும் அப்படினு சொல்லி 2 டைப் பண்ணிட்டு என்ட்ரி கொடுத்துறேன். ஓகே. சோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த 2 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல எனக்கு இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்துருச்சு. சோ இப்போ இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கு நடுவுல எனக்கு இன்னும் ரெண்டு ஆப்ஜெக்ட் வேணும். சோ அப்ப நான் என்ன பண்ணலாம் இந்த கமாண்ட் வெளிய வராம இங்க divided by இந்த between கேப்ல தான் எனக்கு வரணும். சோ divided by எத்தனை எனக்கு வரணும் அப்படினா 2 என்டர். சோ சென்டர்ல ஒரு ஆப்ஜெக்ட் வந்துருச்சு. சோ ரெண்டு இதுக்கு நடுவுல எடுத்துக்கலாம். சோ இப்போ அகைன் இன்னும் அதிகமா நம்ம வேணும் அப்படினா டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கும் நம்ம அதிகமா கொடுக்கலாம். சோ இப்போ என்ன பண்றேன் இத நான் வந்து அதே மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறேன். மூவ் டூல் control key press பண்ணிட்டா control key activate பண்ணி விட்டுடலாம். அத நம்ம பிரஸ் பண்ணிட்டே இருக்கணும்னு இல்ல. இங்க plus symbol வந்திருக்குல மூவ் டூல்ல. சோ control key activate பண்ணிட்டா plus symbol வந்த உடனே நம்ம அந்த control key விட்டுட்டு இப்போ நம்ம distance டைப் பண்ணலாம். சோ distance வந்து 5 நான் டைப் பண்றேன். நான் மீட்டர்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சோ 5 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல. சோ என்டர் கொடுத்த உடனே அந்த 5 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல எனக்கு இதுக்கு நடுவுல எனக்கு 3 ஆப்ஜெக்ட் வந்து இருக்கணும். சோ நான் என்ன பண்றேன் divided by கமாண்ட் விட்டு வெளிய வர கூடாது. வெளிய வராம அப்படியே டைப் பண்ணனும். divided by 4 வந்துருச்சா? சோ இந்த மாதிரி ரெண்டு ஆப்ஜெக்ட்க்கு இன் பிட்வீன் கேப்ல நம்ம வர வைக்கிறது. இது வந்து பாத்தீனா இது ஒரு அரே. இப்போ இதே வந்து கண்டினியூஸா எனக்கு நிறைய இது வேணும். அது இன்னொரு அரே இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் நம்ம ஏதாவது ஒரு ரஃப் டயகிராம் வரைஞ்சுக்கலாம். ஓகே. இப்போ அதே மாதிரி இத செலக்ட் பண்ணிக்கிறேன். ட்ரிபிள் கிளிக் பண்ணாதான் டோட்டலா செலக்ட் ஆகும். செலக்ட் பண்ணதும் மூவ் டூல் control key press பண்ணி விடுறேன். சோ சிம்பிள் வந்து எனக்கு பிளஸ்ஸா மாறிடுச்சு. சோ இப்போ இந்த இடத்துல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல எனக்கு வேணும் அப்படினா 0.5 டிஸ்டன்ஸ்ல 0.5 மீட்டர். ஓகே. 0.5 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல எனக்கு வேணும் நான் கொடுத்துட்டேன். இப்போ இதே மாதிரி எனக்கு காப்பி இன்னும் ஒரு எனக்கு 8 காப்பி வேணும் அப்படினா நம்ம என்ன பண்ணலாம் இதே கமாண்ட்ல இருக்கும்போது ஸ்டார் இதுதான் மல்டிபிள் சிம்பிள். ஓகே ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். சோ மல்டிபிள் 9 வந்துருச்சா?
ஸோ இந்த மாதிரி நம்ம இதை அரே பண்ணலாம். இப்போ இதே வந்து இன்னும் எனக்கு நிறைய வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இது ஃபுல்லாக செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ப்ளஸ் பண்ணிவிட்டு நம்ம செலக்ட் பண்ணால் டோட்டலாக எல்லாமே செலக்ட் ஆகும். இல்லை அப்படின்னா டாப் வியூவில் வச்சு செலக்ட் பண்ணுறாங்கலாம் பண்ணலாம், ஈஸியாக செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எல்லாமே நமக்கு செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ வியூ சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஸோ இப்போ இந்த இது வந்து எனக்கு அப்படியே இங்கே இன்னும் ஒரு 10 காப்பீஸ் இங்கே வந்து எனக்கு வரணும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணலாம், மூவ் டூலை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு 1 காப்பி பண்ணணும். ஸோ கண்ட்ரோல் கீ ப்ளஸ் பண்ணிவிட்டு ஸோ ஒரு காப்பி எவ்வளோ டிஸ்டன்ஸில் அப்படின்னு பார்த்தா 0.5 டிஸ்டன்ஸில் இப்போ ஒரு காப்பி வந்துச்சு. இதே மாதிரி எனக்கு இன்னும் 8 காப்பி வரணும். ஸோ மல்டிபிள் 9 கொடுத்துட்றேன், வந்துருச்சா. இந்த மாதிரி நம்ம சேர் அரேஞ்ச்மெண்ட்டு இதெல்லாம் பண்ணும்போது இந்த அரே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஆங்கிள் அரேவும் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு இதை டெலீட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் நம்ம போலார் அரே யூஸ் பண்ணலாம். அந்த போலார் அரே யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ரொட்டேட் டூலை யூஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா ஒரு ரஃபாக ஒரு இது வரைஞ்சிக்கலாம். ஓகே, ரஃப் டயக்ராம் தான், ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த ஆப்ஜெக்ட் வந்து எனக்கு இந்த சர்க்கிளை சுற்றி வரணும். ஸோ போலார் அரே பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணணும், ரொட்டேட் டூல் யூஸ் பண்ணணும். ரொட்டேட் டூல் யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு இடத்துல நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம். ஓகே, சென்டர் பாயிண்டில் வச்சுட்டேன். ஸோ ஏதாவது ஒரு டைரெக்ஷன்லேருந்து, ஸோ ஃபஸ்ட்டு க்ரீன் ஆக்சிஸ்லேருந்து எனக்கு இப்போ ரொட்டேட் ஆகணும். இப்போ இப்படி மூவ் ஆகுதா, ஆனால் எனக்கு வந்து இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகக்கூடாது, எனக்கு காப்பி வேணும். ஸோ அப்போ என்ன பண்ணுவேன், கண்ட்ரோல் கிளிக் பண்ணி விட்டால் நமக்கு ப்ளஸ் சிம்பிள் வந்துடும். ஸோ இப்போ நமக்கு காப்பி கிரியேட் ஆகும். எவ்வளோ டிகிரி ஆங்கிளில் அப்படின்னா 30 டிகிரின்னு நம்ம இங்கே டைப் பண்ணணும். என்டர் கொடுத்ததும் ஸோ அது வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம், நம்ம ஆங்கிளில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ 45 டிகிரி அப்படின்னு கொடுத்தா மூவ் ஆகிடுச்சா. அமௌண்ட்டு வெளியே வராத வரைக்கும் நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இப்போ இது வந்து எனக்கு மல்டிபிள் ஒரு 5 டைம்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் மல்டிபிள் 5 அப்படின்னு கொடுத்து என்ட்ரி கொடுக்குறேன். ஸோ இன்னும் நமக்கு வந்து அதிகமாக தேவைப்படுது. ஸோ என்ன பண்ணுறேன், மறுபடியும் மல்டிபிள் 6 அப்படின்னு கொடுத்து என்ட்ரி பண்ணுறேன். இன்னொன்று தேவைப்படுது. ஸோ மல்டிபிள் 7. ஸோ கமெண்ட்டு வெளியே வராத வரலையும் நம்ம அதில் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இது ஓகேவாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நான் என்ட்ரி கொடுத்து இந்த மாதிரி நம்ம போலார் அரேவை இது பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் மூவ் கமாண்ட் அண்ட் ரொட்டேட் கமாண்ட் யூஸ் பண்ணி ஸ்ட்ரெயிட் அரே, போலார் அரே, இன்பிட்வீன் 2 பாயிண்ட் சென்டர் அரே எல்லாமே வந்து இது வந்து நம்ம ட்ராயிங் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இது எவ்வளோ ஈஸியாக இருக்கும்னு தெரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.